ஹாய் ஹலோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் சிலபஸில் எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டண்ட், எந்தெந்த டாபிக் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம எப்படி ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம், கன்ஃபார்ம் நம்ம செலக்ட் பண்ணுற டாப்பிக்லேருந்து கொஷின் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதை இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதை எந்த மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயம். அதாவது இப்போது நம்மளுக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 2024 நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் எக்ஸாம் வச்சுருந்தாங்க இல்லையா. அப்போது 2024 அண்ட் 2025 இந்த ரெண்டு வருஷம் எக்ஸாம் நடந்திருக்கு. 2024, 2025 அண்ட் 2026 டில் இப்போ வரைக்கும் என்ன எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்றத வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்போது 2004 என்னென்ன டிஎன்பிஎஸ்சி சைடு எக்ஸாம் நடந்துச்சோ அதில் இருக்க எல்லா எக்ஸாமும், 2025 டிஎன்பிஎஸ்சி சைடு நடந்த எல்லா எக்ஸாமும், இதோட கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். தனியாக போய் நம்ம இதுக்காக தேடணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதோட டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேப்பர் ஃபுல்லாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ன்னு எக்ஸட்ரா இது எல்லாமே இந்த சிலபஸை ரிலேட் பண்ணி தான் இந்த மற்ற எக்ஸாமுக்குரிய சிலபஸுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சிலபஸ் பார்த்தா நம்ம வந்து இதை விட்டுருவோமோ, இந்த சிலபஸ் பார்த்தா நம்ம இதை விட்டுருவோமோ அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2024, 25, 26 இப்போ வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி சைடு இருக்கிற எல்லா கொஷின் பேப்பரும் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் நடந்த எல்லா கொஷின் பேப்பரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம எங்கேயுமே மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கொஷின் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், அது இல்லாமல் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. இந்த ஆப்ஷனில் 4 வெவ்வேறு பதில்கள் இருக்கும், ஒன்று மட்டும் இந்த கேள்விக்கு ரிலேட்டடாக இருக்கும். அப்போ இப்போ இந்த ஒரு கேள்வியில் நீங்கள் இதை படிச்சிருவீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கேள்வியோட டாபிக் வந்துருச்சு. இப்போது 2வது டாபிக், 3வது டாபிக், 4வது டாபிக் இருக்கா. அப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எத்தனை டாபிக் கவர் ஆகுது? 3 டாபிக் கவர் ஆகுது. அப்படி பார்த்தா இன்னொன்று 3 டாபிக் கவர் ஆகுதுன்னா அப்போ இதுலேயே நாங்கள் 3 வேறு லெசன் படிக்கணுமா அப்படின்னா சம்டைம்ஸ் தான் வேறு லெசன்லேருந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க. மற்றபடி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இ அப்படின்றதுல ஆன்சரை தவிர்த்து மற்ற இருக்கிற 3 ஆப்ஷனும் அந்த லெசனில் இருக்கிறதான். இப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டராக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது போர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இப்போது ஒரு ஆத்தரை எடுத்துக்கோங்க. ஒரு ஆத்தர் ஒரு புக் நேம் இருக்குது அப்படின்னா அந்த லெசனில் இருக்கிற ஆத்தர் புக் நேமில் இருக்கிறத தான் ரிலேட் பண்ணுவாங்க. அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற லெசன், அதுக்கு பின்னாடி இருக்கிற லெசன், அதை தாண்டி எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆக்சுவலாக குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தாலே அது ரிலேட்டடாக வர்றது தான், அடுத்தடுத்து மோஸ்ட்லி வர்றது தான். அதுக்காக வந்து இப்போ இங்கே வந்து 1901 கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கிட்ட வந்து 2012லாம் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி 901லேருந்து 910 வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த அந்த லெசனை ரிலேட் பண்ணி தான் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2024, 2025, 2026 இப்போ வரைக்கும் நடந்த எக்ஸாமை இருக்கிற கொஷின் பேப்பரில் எல்லாத்துலேயுமே ஆப்டிடியூட் போட்டு பாருங்கள். ஓகேவா. அதுக்கப்புறம் பாலிட்டி செக் பண்ணுங்கள். பாலிட்டியில் என்னென்ன லெசன்லேருந்து கொஷின் எடுத்திருக்காங்களோ அதை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 20 or 25 லெசன் கிடைக்கும். நான் வந்து கம்மியாக தான், அதாவது நான் எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறேன். இதில் எப்படின்னா ஒரே கேள்வியிலேருந்து இப்போ 3 எக்ஸாம் நடக்குதுன்னா அதே இந்த இப்போ சிலபஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே ஓல்டு சிலபஸ் தான் வச்சுக்குவேன். ஏன்னா இது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் நியூ சிலபஸ் எடுத்து அதில் எது ஆட் பண்ணுவாங்களோ அதை நான் எக்ஸ்ட்ரா படிச்சுக்குவேன். ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த தமிழ்நாட்டின் வரலாறு மரபு இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, யூனிட் 8. இதில் இப்போ நான் 20-25 சொன்னேன்னா இந்த 20-25 பார்த்திங்கன்னா இதிலேருந்தே 3 எக்ஸாம்லேருந்து கேள்வி வந்திருக்கும். ஓகேவா. இப்போ இதிலேருந்தே 3 எக்ஸாமில் கேள்வி வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப்பிக்கை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஈஸியாக என்ன பண்ணிடலாம்,
டாப்பிக்கை அனலைஸ் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவ்வளோ சிலபஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது இது ஃபுல்லாக சிலபஸ், நீங்கள் இது ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா, இப்படி எடுத்திங்கன்னா இது மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டிய ஆப்ஷனாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அன்வான்டாக தான் இருக்கும். இப்போ அதை எப்படி நான் இதை கண்ணை மூடிட்டு எப்படி நான் நம்புறது அப்படின்னா, நீங்கள் எடுத்து ப்ரூஃபே செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஏன்னா குரூப் 1 எக்ஸாமில் இருந்து நான் உங்களுக்கு ப்ரூஃப் செக் பண்ணி போடலாம். நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன். நான் வந்து சும்மா அப்படி கிறுக்கி வச்சுருப்பேன். எனக்கு எப்படி என்ன தோணுதோ இந்த மாதிரி டெஸ்ட் போடுறது, ஒரு நோட்டில் இந்த மாதிரி நான் கிறுக்கி வச்சுருப்பேன். ஸோ எனக்கும் குரூப் 1 எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கனால எனக்கும் டைம் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு சஜஷன் சொன்னால் எல்லாருமே இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். இது எல்லா எக்ஸாமுக்குமே சூட் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ டோட்டலாக சொல்லணுன்னா 10 இருக்கும். நியூ சிலபஸ் படி சொன்னோம்னா 6 மாதிரி இருக்கா. இப்போ இதில் நான் வந்து சயின்ஸை வந்து ரொம்ப டீப்பாக படிக்க மாட்டேன். நான் படிக்கிற மெத்தடை சொல்கிறேன். நீங்கள் இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. சயின்ஸை வந்து நான் விட்டுருவேன். இதில் வந்து ஒன்லி வந்து PYQ மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். ஓகேவா? அந்த லெசன் PYQ மீன்ஸ் அந்த PYQவில் என்ன கொடுத்துருக்காங்க, அதோட லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். ஜியாகிரஃபியும் சேம் தான். இதே மாதிரி தான் நான் பண்ணலான் இருக்கேன். ஹிஸ்ட்ரியும் அப்படி தான். நீங்கள் குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு 10க்குள்ளே தான் அந்த கேள்விகள் இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி க்ரோனாலஜிக்கல் ஆர்டரு இல்லை வந்து சரியான அந்த கூற்று காரணம் அசர்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் நான் இந்த பேசிக்கில் தான் பண்ணுவேன். ஹிஸ்ட்ரி ஆல்சோ இப்போ நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது, ரொம்ப வந்து எஃபர்ட் போடுறது அப்படின்னு பார்த்தா பாலிட்டி போடுறேன். பாலிட்டி யூனிட்டு 8 and 9 எக்கனாமிக்ஸ், INM இதை நம்ம படித்தாலே மோஸ்ட்லி 120 கொஷின் வந்து எடுத்துடலாம். 120 கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அது இல்லாமல் ஆப்டிடியூடு. ஓகேவா? டெஸ்ட்டு எல்லாமே நிறைய இடத்துல ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸ் கிடைக்கிது. எல்லாமே அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பணம் கட்டி கொடுக்குற இடத்துல தான் வந்து நல்லா இது பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க கொஷின் எடுக்கிறவங்களும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். அப்போது நான் இப்போது எப்படின்னா, நீங்கள் எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, புக் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் திருப்பி ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பி இது பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு குழப்பும். நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடித்தா தான் உங்களுக்கு எது ஒன்றுமே ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் புக் முடிக்கிறீங்க. ஸ்கூல் புக் முடித்தோடனே இப்போ அதில் ஒரு லெசன் எடுக்கிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகம்னு இருக்குமா. இந்த அறிமுகமில் காமனாக ஒரு சில ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட்டிங், ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுப்பாங்க. அந்த ஹெட்டிங் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் முடியும். இது ஃபுல்லாக முடியும். அப்போது நீங்கள் இது முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகிறக்குள்ளே உங்களுக்கு இது மறந்து போயிடும். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறக்கு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் ஒரு டாபிக் முடியுது இல்லையா. அப்போ அந்த டாபிக் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கேள்வி கேட்டாலோ, இன்னொருத்தவங்களுக்கு நான் வந்து ஒரு கொஷின் பண்ணாலோ எவ்வளோ டஃப்பாக அவங்க ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு நான் கேள்வி எடுக்கணும்னு நினப்பேன். அதே மாதிரி நம்மளே எடுத்துக்கணும். புரியுதா? இதுலேருந்து இங்கேருந்து ஒரு 30 லைன் இருக்குன்னா, இந்த 30 லைனில் என்ன வந்து டிஃபிகல்ட்டாக ஒரு கொஷின் எடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி கொஷின் பேங்காக ரெடி பண்ணணும். அதுலேயே சும்மா மார்க் பண்ணி இப்படி மார்க் பண்ணாலே கூட போதும். நீங்கள் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று நிறைய வெப்சைட் இல்லை, நிறைய ஆப் இருக்குது. நீங்கள் சொல்கிறத வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, நீங்கள் சொல்கிறத அப்படியே அது எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுக்குறதுனா இப்போது உதாரணத்துக்கு வந்து பாலிட்டி அப்படின்னு நீங்கள் சும்மா சொன்னாலே அந்த பாலிட்டி அப்படிங்கிறது அந்த பக்கம் எழுத்தாக வந்துடும். அதை காப்பி பண்ணி லேப்டாப்பில் வாட்ஸ்அப்பை இன்க்ளூட் பண்ணி அதில் போட்டுட்டு அதை காப்பி பண்ணி வேர்ட் ஃபைலில் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு கொஷின் பேங்க் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நம்ம சும்மா 10 பேஜ் படிக்கிற நேரத்துக்கு நம்ம ஒரு லெசனோட கொஷின் பேங்க்கே ஒன்லைனர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2024 நடந்த எல்லா எக்ஸாமும் ஒரு தடவை சிலபஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கா. இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ நிறைய நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம என்ன படிக்கணும், எந்த டாப்பிக்கை மேஜராக எடுத்து படிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ். 2024 நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் எந்த எக்ஸாம்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அதில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே இன்னொரு எக்ஸாம் 2024 இன்னொரு எக்ஸாம், அதில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு இந்த மாதிரி நீங்கள் அந்த கேட்டிருக்க டாபிக் வந்து தனியாக நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து 2025 இருக்கிற கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணுங்கள். கொஸ்டின்லாம் நோட் பண்ணி அதில் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, சிலபஸ் எடுத்து நோட் பண்ணுங்கள். ஓகேவா? அதை ரிலேட் பண்ணி படிங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற சான்ஸ் என்னென்னா 2026 இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமையுமே நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, INM, ஹிஸ்ட்ரி இதிலெல்லாம் நீங்கள் வந்து 100% படிக்கணும்னாலும் படிக்கலாம்.
இதில் எல்லாத்துலேயும் இருக்குது எந்தெந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஷின் வந்திருக்காங்கன்றதை தனியாக நோட் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா நம்ம இப்படி பேஜை திருப்பிக்கிட்டே இருக்கிற டைமுக்கு இதை திருப்பினாவது ஒரு அனலைஸ் கிடைக்கும். அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம பர்டிகுலராக ஒரு 10 டாபிக் டீசெண்டாக 10 டாபிக் படிக்கிறோமா, கொஷின் வருதா அட்டன் பண்ண அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போது ரிஜெக்ட் பண்ணவாது தெரியும். ஒரு 4 டாபிக் இருக்குது அப்படின்னா அதை நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணவாது தெரியும். அதுதான் மேஜர் விஷயம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். நமக்கு ரிஜெக்ட் பண்ண தெரிஞ்சாலே ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லிட்டேன். இது ரொம்ப ஒர்க் அவுட்டும் ஆகுது. நம்ம கஜன்னு சிலபஸ் ஃபுல்லாக நம்ம இப்படி ஃபுல்லாக இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா கொஷினோட சிலபஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போடணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சிலபஸ் எடுத்துகிட்டு இந்த ஒரு சிலபஸ் மட்டும் ஃபிசிக்கலாக வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணி சிலபஸை எடுத்துகிட்டு இதுக்கு இது ரிலேட் ஆகுதா, கொஷின் பேப்பரில் இது இங்கே இருக்கா அங்கே இருக்கான்றதை மட்டும் நோட் பண்ணி அழகாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அதையும் தாண்டி ஈஸியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட் 1 சீக்கிரம் முடிக்கலாம், யூனிட் 2 சீக்கிரம் முடிக்கலாம், யூனிட் 3 சீக்கிரம் முடிக்கலாம். இந்த மாதிரி சீக்கிரம் நீங்கள் கம்ப்ளீட் முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 20 டேஸில் வந்து ரிவைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுங்கள். கம்பல்சரி நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு இது ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நமக்கு ஒரு திசையே தெரியாமல் நிற்கும்போது எதை நம்ம எடுக்கலாம், எந்த வழியில் நம்ம போகலாம், எங்கேயாவது ஒரு வெளிச்சம் இருக்காதான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க டைமில் இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆகலைனாலும் உங்களுக்கு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், நம்ம அதைப்படி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.